இந்த தவறு எங்க வருதுன்னா, முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த பாலியல் பாவம் தான் எல்லா பாவத்துக்கும் காரணமாய் போய்விடுகிறது. பாலியல் பாவம். பாலியல் பாவம் எப்போ தலை தூக்க ஆரம்பிக்குதுன்னா, உண்மையான தெய்வ வழிபாடு குறையும் போது பாலியல் பாவம் கூடுகிறது. தேவனோடு உள்ளதான உறவு குறையும் போது அடுத்து அவங்களுக்கு ஏற்படுகிற உறவு பாலியல் இச்சை உறவுகள் ஏற்படுது. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க உண்மையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் இப்போ 2ஆக போயிடுச்சு. சாலமோன் காலத்துக்கு அப்புறம் ரெகபெயாம், சாலமோனுடைய மகன் ரெகபெயாம். சாலமோனுக்கு ஒரு காலத்தில் வேலைக்காரனாக இருந்ததான யெரொபெயாம் 2ஆ போயிடுச்சு. ஆனால் சாலமோனுடையதான ராஜ்யம் சின்னதாக போயிடுச்சு. யூதா கோத்திரம் தான் மேஜராக அதிகமாக இருந்தாங்க. மீதி 10 கோத்திரம் இங்கே வந்து யார், யூதாவும் பென்யமீன் கோத்திரமும் இங்கே இருந்துச்சு. பென்யமீன், சிமியோன் இந்த சின்ன கோத்திரம், மீதி 10 கோத்திரம் அந்த பக்கம் போயிடுச்சு. ரெகபெயாம் எருசலேமுக்கு வர்றான். வந்து இஸ்ரேலோட யுத்தம் பண்ண, ராஜ்யத்தை தன்னவா திருப்பிக் கொள்ள யூதா வம்சத்தார் எல்லாரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரனால் 180,000 பேர், 180,000 பேர் கூட்டுறான். அப்போ தேவனுடைய மனுஷனாகிய செமாயா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்றார், யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாம் என்னும் சாலமோன் குமாரனே, யூதேயாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலையும் நோக்கி நீங்க போகாதீங்க, யுத்தம் பண்ண போகாதீங்க. அவங்க உங்க சகோதரோட யுத்தம் பண்ணாம வீட்டுக்கு திரும்புங்க. என்னாலே இந்த காரியம் நடந்தது. அப்போது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு ரொம்ப யுத்தம் பண்ணதை விட்டு திரும்பி போயிட்டாங்க. ஏன் இதனால் நடந்துச்சு? அகியாவுக்கு இதை கொடுப்பேன்னு சொன்னது கர்த்தர் தான். இந்த ராஜ்யம் 2ஆ போகும் சொன்னது கர்த்தர் தான். அதுக்கு காரணமா இருந்தது சாலமோனுடைய பின் வாழ்க்கையினுடையதான பாவங்களும், அவனுடைய பின் வாழ்க்கையில் நடந்ததான விக்கிரக ஆராதனைகளும் விபச்சாரங்களும், அவருடைய பின் நாட்கள் நடந்ததான் தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால ஏற்பட்ட விளைவு தான் இது. அப்போ சில நேரங்களில் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் போது, தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது, தேவன் நமக்கு மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது, கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது அதற்கு அமைதியாக அதை தலை வணங்கி ஏற்றுக்கொள்வது தான் சால சிறந்தது. எதிர்த்து நிற்காதீங்க. அப்படி நீங்க தலை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இனி அதுக்கு மேல ஒரு நியாயத்திற்கு வராதபடிக்கு கர்த்தர் உங்க மேல இரக்கத்தை காண்பிப்பார். சரி, அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? வந்து சரி தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்காக அரணான பட்டணங்களை கட்டுறான். சரி, இதுவும் உள்ளதும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பண்டகசாலையில் கட்டுறான். அவன் ஈட்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இராணுவத்தையும் பலப்படுத்துறான். இந்த சூழ்நிலை 13ஆம் வசனத்துல இஸ்ரவேல் 10 கோத்திரத்துக்குள்ள இருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாருமே இங்க எருசலேமில் இருக்க ஆலயம் இருக்கிறபடினால எல்லாருமே மொத்தமா இங்க வந்துட்டாங்க. யார்கிட்ட? ரெகபெயாம்கிட்ட. லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்தபடிக்கு யெரொபெயாமும் லேவியர்களை தள்ளி போட்டான். அதனால வேற வழி இல்லாம யூதா அங்கே லேவியர்கள் அங்கே குடியிருக்க முடியாதபடி வந்துட்டான். அவன் செய்த முதல் தவறு, யெரொபெயாம் செய்த முதல் தவறு, லேவியர்களையும் லேவியருடைய வார்த்தைகளையும் தள்ளி போட்டான். அவன் தீர்க்க தரிசனத்தினால ஏற்படுத்தப்பட்டவன். லேவியர்களையும் அங்கிருந்த ஆசாரியையும் வைத்துக் கொண்டு தேவனை தொடர்ந்து ஆராதிப்பதற்கு அவன் முடிவு எடுக்காமல் அவன் அவர்களை தள்ளி போட்டான். அதுக்கப்புறம் 2 கண்ணுக்குட்டிகளை உண்டாக்கி பேய்களுக்கு ஆசாரியை ஏற்படுத்தினான்.
அப்ப அந்த லேவியரின் பிறகால இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுகிறதுக்கு தங்களுடைய இருதயத்தை நேராக்கின 10 கோத்திரத்தை சார்ந்த மற்றவர்களும் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி ரெகபியாமை தரப்படுத்தினாங்க. தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் ரொம்ப ஆசீர்வாதமா இந்த ரெகபியாம் 3 வருஷம் ஒழுங்கா இருந்தான். ஒழுங்கா 3 வருஷம். அதுக்கப்புறம் அந்த ரெகபியாமுடைய குடும்பத்தை பத்தி பார்க்கிறோம். ரெகபியாம் தாவீதின் குமாரன் ஆகிய எரிமோத்தின் குமாரத்தை மகளாத்தை விவாகம் பண்ணியிருந்தானா. அப்புறம் அபியாயேல்ங்கிற விவாகம் பண்ணான். அப்புறம் அவனுக்கு ஏயூஸ், சமரியா, சாகாம்ங்கிற பிள்ளையை பெற்றான். அதுக்கப்புறம் அப்சலோமின் குமாரத்தி ஆகிய மாகால இவன் விவாகம் பண்ணியிருந்தான். அவனுக்கு அபியாவையும் அத்தாயையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றான். யாரு? மாகால். இந்த மாகால் யாரு? அப்சலோமின் மகள். அந்த அப்சலோம் யாரு? அவன் கேரார் ஊர்க்காரன். அப்போ அவன் ஒரு விக்கிரக ஆராதனை. மாகால் போகட்டும். அடுத்து ரெகபியாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாற்றில் எல்லாரிலும் அப்சலோமின் குமார்த்திய மாகாலை சிநேகித்தான். அந்த மாகால் அவனை இன்னும் என்ன செய்த படியிருந்திருப்பா, விக்கிரக ஆராதனைக்கு நேராக அவளை நடத்தி இருந்திருப்பான். சரி, அதுக்கப்புறம் ரெகபியாம் மாகாலின் குமாரன் அபியாவை அவன் சகோதரர்கள் தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்திருந்தான். அவன் யாரு? அபியா புத்திமானாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் அரணான சகல பட்டணங்களையும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்தான். அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவளுக்கு அநேக பெண்களை தேடினான். யாரு இங்க அவன் சொல்லும்போது அபியான்னு சொன்ன இல்லை, ரெகபியாம் அநேக பெண்களை தேடினான் பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த தவறு எங்க வருதுன்னா, முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த பாலியல் பாவம் தான் எல்லா பாவத்துக்கும் காரணமாய் போய்விடுகிறது. பாலியல் பாவம். பாலியல் பாவம் எப்போ தலை தூக்க ஆரம்பிக்குதுன்னா, உண்மையான தெய்வ வழிபாடு குறையும் போது பாலியல் பாவம் கூடுகிறது. தேவனோடு உள்ளதான உறவு குறையும் போது அடுத்து அவங்களுக்கு ஏற்படுகிற உறவு பாலியல் இச்சை உறவுகள் ஏற்படுது. வாழ்க்கை வீணாகி போய்விடுகிறது. எச்சரிக்கையாயிருப்போம், கவனமாயிருப்போம். விக்கிரக ஆராதனையும் உபச்சாரமும் இசைந்து இருக்கிறது. நாம் தேவனை விட்டு விலகி விடாதபடி ஜாக்கிரதையா இருப்போம். தேவனை விட்டு விலகினோமானால் விக்கிரக ஆராதனைக்கும் உபச்சார சிந்தனைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஆட்கொள்ளப்படுவோம். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரம் வாழ்வோம். அவர் கொடுக்கிற தண்டனைகளுக்கும் நியாய தீர்ப்புகளுக்கும் தலை சாய்ப்போம். அதற்கு பிற்பாடு அவருக்கு பிரியமாய் நடப்பதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், செழித்தோங்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன். God bless you. 2 நாளாகவும் 11வது அதிகாரத்துல பார்க்குறோம். அந்த 11வது அதிகாரத்துல ரெகொபயாம் இவங்க யுத்தம் பண்ணி போன உடனே, பிரிந்து போன உடனே திரும்ப யுத்தம் பண்ணலான்னு பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இது என்னாலே ஆயிடுச்சு, அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்க சகோதரரோட யுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்கிறார். அவர்களோடு இடைப்படுகிறார். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, கீழ்ப்பிடிந்து அவங்க 1,80,000 காலாட்கள் வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே கீழ்ப்பிடிந்து போகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நாம என்ன ஆகையினால ஒரு பெரிய யுத்தத்தை, ஒரு பெரிய ஒரு அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். அல்லது எவ்வளவோ பெரிய சங்காரம், உள்ளுக்குள்ளார உள்நாட்டு பிரச்சனையும் வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தருடைய சித்தத்தை அவர் சொல்கிறது அப்படியே நம்ம செய்தோமானா நிச்சயமா நாமளும் பாதுகாக்கப்படும், நம்மோடு சேர்ந்த ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார். ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ரெகொபயாம் அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்டதுனால இந்த யுத்தத்திலிருந்து நீங்க காப்பாற்றினீங்க. ஆனால் அதே சமயத்துல அந்த யெரொபெயாம் அப்பா, ஸ்தோத்திரம், நீர் அப்பா உண்டாக்கினதான அந்த அப்பா தலைமைத்துவம் என்பதை அறியாமல், உணராமல் கர்த்தாவே அதை மறந்து போய் தேவனே தனக்கு அப்பா இஷ்டமான ஈனமான ஆசாரியர்களை தெரிந்து கொண்டு கர்த்தாவே விக்கிரகங்களை கர்த்தாவே அப்பா அவன் உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை சோர போக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அநேகர் அழிவுக்கு கர்த்தாவே, அநேகர் அப்பா விக்கிரக ஆராதனைக்காரர் ஆவதற்கு கர்த்தா வழிவகுத்ததான அந்த யெரொபெயாமுடைய வழிகளில் நடக்காதபடிக்கு உம்முடைய வழிகளில் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.